ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையதள மீதைங்களுக்கு வணக்கம். இது 2025 மே மாதம் 15ஆம் நாள் வரக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே மகர ராசிக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சனி பயிற்சியே நல்லதை தான் செய்ய போகுது. அப்போ ராசிநாதன் சனி நல்லது செய்ய விதத்தில் இருக்கும் போது இப்போ மேற்கொண்டு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் குரு வரார் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இப்போ ராசிக்கு அவர் இதுக்கு முன்னாடி இருந்தது ரிஷபத்தில் இருந்தார் இல்லையா? ரிஷபத்தில் இருந்தது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 5ல் உங்களை பார்த்தாரு, ராசியை பார்த்தாரு, பல நன்மைகளை பார்வை மூலம் ஏற்பட்டது. இப்போ தான் 6க்கு போயிடுவார்ல. 6ஆம் இடத்துக்கு குரு மறையக்கூடாதுல்ல. அப்போ நன்மை எப்படி செய்வார் அப்படிங்கிற கேள்வி வரும். 6ஆம் வீட்டுக்கு குரு போனாலும் எப்போதுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தன குடும்பம் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டையும் அயன சயன சுகம் மற்றும் ஆன்மீகம் போக்குவரத்து இந்த மாதிரியான விரயத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு. 12ஆம் பாவத்தை குரு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் செலவு ஏதாவது வீட்டில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சுப செலவு மாதிரி கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அலைச்சல்கள் மூலமா நன்மைகள் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். ஆன்மீகத்துக்காக அதிக செலவீடுகள் பார்த்திங்கனாக்கா செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது சிறப்பு. பேச்சில் உயர்வு ஏற்படும். பேச்சினால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். சண்டை சச்சரவுகள் குறையும். வருமானம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா? 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானமாகவும் வருது, அதே நேரத்தில் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் வருது. அப்போ பேச்சின் மூலம் வருமானம், பேச்சினால் நன்மைகள், பேச்சினால் வருமானம் கூடுறதுனால குடும்பத்தில் அமைதி, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும். ஈவன் 6ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாவங்கள் சிறப்பாக அமையுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு கேந்திரத்தை பார்க்குறாரு, ஒரு பணபரஸ்தானத்தை பார்க்குறாரு, ஒரு 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, மறைவிடத்தையும் பார்க்குறாரு. இது பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல விதமான பார்வையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சனியும் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், குருவும் பார்வையினால் நன்மைகளை செய்ய போகிறாரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய எதிர்வரக்கூடிய ஒரு வருஷம் பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும். குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை தருது. இனி அடுத்த எதிர்காலங்கள், அதாவது கடந்த 2025 to 26 அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமான அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மொத்தத்தில் மகர ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.